இளமை மூஞ்சில் அடிக்கிறது கடைசியா அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச ஆ. படம். அப்போ என்னுடைய பிஸியான நேரம் அது. ஆ. தமிழும் தெலுங்கும் ஸ்ரீதர் சார் டைரக்ஷன்ல ஃபோன் பண்ணி சொன்னாரு, "இந்த கேரக்டர் நீ தான் பண்ணணும். ம். அந்த கேரக்டர் யார் வேணா பண்ணலாம். ஆனா இந்த கேரக்டர் நீ தான் பண்ணணும். இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்" அப்படின்னு சொல்லி என்னை தேர்ந்தெடுத்து அந்த படத்துல நடிக்க வச்சு ரொம்ப பிரமாதமா ஆன ஒரு ரோல் அது. அதுலேயும் ஆமாங்க. அந்த ரொம்ப நல்ல ரோல் அது. பிரமாதமான ஆமா. ரோலு. அதில் சொல்லக்கூடிய ஒரு மெமரியான ஒரு விஷயம் என்னன்னா, தண்ணீர் கருத்திருச்சுங்கிற ஒரு பாட்டு. ஆ, ஆ, ஆ. எனக்கும் கமல் ஆமா, ஆமா. அவர்களுக்கும் ஒரு பாட்டு. ஆக்சுவலாக அந்த பாட்டு ரெக்கார்டே பண்ணலை நாங்கள் நடிக்கும்போது. சரி. ஸோ 2 பேரையும் வச்சு ஷார்ட்ஸை மட்டும் எடுத்துட்டாரு. இதை இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, ஓ! அப்படி பண்ணுங்கன்ட்டு. சரி. அதுக்கப்புறம் தியேட்டரில் சொல்லிட்டு இருந்தாங்க, தெலுங்குலேயும் சரி தமிழ்லேயும் சரி, ஒரே பூவும் காசுமா வீசுகிறாங்க ஒரு பாட்டில். எதுக்கு தண்ணீர் கருத்துச்சுன்னு ஏதோ ஒரு பாட்டாமே அப்படின்ட்டு. அப்புறம் தான் தியேட்டரில் போய் பார்த்தேன். அவ்வளோ பிஸிலையும் பார்த்தா இந்த ஒரு பாட்டுக்கு நான் எங்களுக்கு தெரியாத ஒரு நடித்த ஒரு பாட்டு. என்ன பாட்டு அது, எதுக்கு பூ போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அமக்களமாக ஒரு அப்போ அந்த ஒரு ஆ. ட்ரெண்டு. அதாவது இப்படி ஒரு ரொமான்டிக் சுச்சுவேஷனுக்கு ஒரு ஒரு கூத்து மாதிரி ஒரு ஆ. ஒரு ஃபோக் சாங்கை போட்டு அதை வந்து இல்ல இப்பதான் கூத்து பாடல்கள், குத்துப்பாட்டுன்னு இப்ப வந்து பிரபலமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அது ஃபர்ஸ்ட் டைம். அப்போலேருந்தே இருந்தது. அது எஸ். ரீமேக் கூட பண்ணுறாங்களே, இப்போ ஆ. பண்ணியிருக்காங்களே ம். அதே பாட்டு. ம். ஸோ அது மாதிரி அது மறக்க முடியாதது ஒன்று. அதுதான் ஃபஸ்ட் தமிழும் தெலுங்கும் சேர்ந்து நடித்தது. ஓ! ஒரு ஷாட் இது, ஒரு ஷாட் அது. ஆ. அப்போவே ரொம்ப பிளான்டாக அழகாக பண்ணார்.